என் மகனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அந்த முடிவு நெருங்கி விட்டாரு. இன்றையிலிருந்து இந்த துக்கம் நீங்கி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கத்தான் சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில சுமந்தார் என்று ஏசாயா 53 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்க சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார். இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததை நினைத்து பாருங்க. தலையில முள்முடி சுட்டப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, சிலுவையில அவரை அறைவதற்கு இழுத்து கொண்டு போய் எவ்வளவு ஒரு வேதனையுடைய மனசில் இருந்திருக்கல துக்கம். நம்முடைய துக்கங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுமந்து முடித்துட்டார். ஏன் தெரியுமா? அவங்களுடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்க. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததுனால உங்களுடைய துக்கத்திற்கு முடிவு. உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிற பிரச்சனை எதுவோ அதில் அற்புத மாற்றம் உண்டாகும். அப்போதான் உங்க துக்கம் மாறும். அதனால் ஆண்டவருக்கு தெரியும், எது உங்களை துக்கப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து உங்களுடைய துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கி மகளை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா?